Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நம்ம கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் பேப்பர்லேருந்து யூனிட் 3 பார்க்க போகிறோம். தட் இஸ் பில்டிங் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் பார்த்துருந்தோம். அண்ட் செகண்ட் யூனிட்டில் நம்ம பேரியர்ஸ் பார்த்துருந்தோம். இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் என்னெல்லாம் பேரியர் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தது அதுக்கு என்ன ஆக்ட்டு, பாலிசிஸு, கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அதெல்லாம் இருந்தும் கூட நம்மளால் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, கம்ப்ளீட்டாக அதை நம்மளால் கொண்டு வர முடியல. அதனால் அதுக்கு என்ன பேரியர்ஸ்லாம் இருக்குது, அந்த பேரியர்ஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம். இப்போ அந்த பேரியர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணினோம்னாலும் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி ஸ்க்ராட்சில் இருந்து அந்த சிஸ்டமை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பில்டிங் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் ஒரு கம்ப்ளீட் யூனிட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்ஸ் இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட். இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட் கொண்டு வரணும்னா அதில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் அசசபிலிட்டி. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்த யூனிட் 2லேயே என்னதான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வந்தாலும் குழந்தைங்க அங்கே ரீச் ஆகிறதுக்கான ஒரு அக்சசபிலிட்டி இல்லாமல் நிறைய பேரியர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத படிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ அந்த அக்சசபிலிட்டினா என்ன, அதனோட மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் இருந்தால் அந்த அக்சசபிலிட்டியை ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் டிசைன். நம்ம லாஸ்டே சொல்லியிருந்தோம், ஒரு நேஷன் வைட் நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர்டாக இருக்குது, ரொம்ப அதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறனால எல்லா குழந்தைங்களாலும் அதுக்கு அடாப்ட் ஆக முடியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போது இந்த யூனிவர்சல் டிசைன் அப்படிங்கிறது என்ன, எல்லா குழந்தைகளும் படிக்கிற வகையில் நம்மளுடைய சிஸ்டமை, அகாடமிக்ஸை, அந்த சிலபஸ் ஆர் கரிக்குலம் வாட் எவர் இட் இஸ் அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். யூனிவர்சலாக எல்லா இடங்களிலும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி படிக்கிறதுக்கான அந்த டிசைனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்சல் டிசைனுக்கு கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன். ஒன்ஸ் இந்த மாதிரி யூனிவர்சல் டிசைன் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் எப்படி கொண்டு வருது, லேர்னிங்கில் எப்படி கொண்டு வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அந்த யூனிவர்சல் டிசைன் எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பர்டிகுலர் யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் நம்ம இன்க்ளூசிவ் லேர்னிங் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கு ஓவராலாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங். ஒரு இன்க்ளூசிவ் லேர்னிங் கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த இடத்துல உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் கட்டுறது மட்டும் கிடையாது. நம்ம சொன்னோம் ரேம்ப் வைக்கணும், வீல் சேர் வைக்கணும், அது மட்டும் கிடையாது. அது இல்லாமல் என்ன தான் நம்ம பில்டிங் அமைச்சு கொடுத்தாலும் அந்த இடத்துல அந்த குழந்தை அடாப்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த உண்மையான பில்டிங் த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ பியாண்ட் த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ், நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸையும் தாண்டி அந்த குழந்தை எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இருக்கணும், லைட்டிங், சீட்டிங், அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ், அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் இன்வால்வ் ஆகுது. மனதளவிலையும் உடல் அளவிலையும் அந்த குழந்தைங்களுக்கான கம்ஃபர்ட் லெவல்லையுமே அந்த குழந்தைங்க ஈஸியாக ஃபிட்டின் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டீச்சிங் மெத்தட்ஸ். டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் மஸ்ட் யூஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், என்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் எவாலுவேஷன். அதாவது டீச் பண்ணும்போதும் டிஃப்ரென்ஷியேட்டட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம சொன்னோம் டிசேபிள் சில்ட்ரன், அப்போது ஒரு குழந்தைங்க பார்வை விஷுவலி சேலஞ்சாக இருப்பாங்க, ஒரு குழந்தைங்க ஆடிட்டரி சேலஞ்சாக இருப்பாங்க. அப்போது எந்த மாதிரியான குழந்தைங்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம நடத்தக்கூடிய பாடம் புரிகிற வகையில் டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் அங்கே அடாப்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு குழந்தையுமே எவாலுவேட் பண்ணும்போதுமே டிஃப்ரென்ஷியல் எவாலுவேஷன் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாரையும் ஒரே மாதிரி அசஸ் பண்ணாமல் சிலர் ஆக்டிவிட்டி மூலயமா, சிலர் எக்ஸாம்ஸ் மூலயமா, சிலர் ஓரல் மூலயமா எந்த குழந்தைக்கு எப்படி அடாப்ட் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எவாலுவேஷன் மெத்தட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருந்தோம். என்ன மாதிரி பேரியர்ஸ், அந்த பேரியர்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நம்ம பேரியர்ஸ் ஓவர் கம் பண்ணுறதும் அந்த நம்ம பில்டிங் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தானே. இந்த தடைகளெல்லாம் நீக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்துடும் அப்படிங்கிறத லாஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்.
இந்த யூனிட்டில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மோரார்லஸ் வந்து சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சப்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது ட்ரெயின்டு பர்சனல்ஸ், டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ட்ரெயின்டு பர்சனல்ஸ் வந்து இருக்கணும், அசிஸ்டிவ் டிவைசஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து எதுக்காக, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக. ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட், இதெல்லாம் இருக்கும்போது ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் ஆஃப் அக்சசபிலிட்டி நம்ம லாஸ்ட்டே சொன்னது, எந்த அளவுக்கு அவங்களால அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ரீச் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். அக்சசபிலிட்டி இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் அ ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் அன் என்விரான்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை தி வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள். அதுதான் இப்போது ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அர்பன் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் ரூரல்லையும் த லாஸ்ட் ஹியூமன் பீயிங் வரைக்கும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு அக்சசபிலிட்டி இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ராடக்டோட விக்ட்ரி இல்லையா? அப்போ தான் அதுக்கு வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒன்று கொண்டு வரீங்க, அது வந்து எல்லா கடைக்கோடி மக்களையும் போய் சென்று அடையிற மாதிரி இருக்கணும். யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும், யாரால் வந்து ஒரு நல்ல பில்டிங் ஸ்பேஸில் இருக்காங்க, யார் வந்து டெவலப்டு ஸ்பேஸில் இருக்காங்க, அவங்களால மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் ஆஃப் நோ வேல்யூ. ஸோ யாரால் வந்து எந்த விஷயம் வந்து அந்த லாஸ்ட் பீப்புள் எங்கே வரைக்கும் போய் கடைசியில் ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல வரைக்கும் போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னா தான் அது வந்து வின்னர், கரெக்டாக? அதுதான் வந்து விக்ட்ரி. அப்படி இருக்கும்போது அந்த அக்சசபிலிட்டியை கொண்டு வரதும் ஒரு மெயினான விஷயம். ஸோ அக்சசபிலிட்டிக்கும் யூசபிலிட்டிக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்சசபிலிட்டி நான் சொன்ன மாதிரி நோ பேரியர்ஸ் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது டிசபிலிட்டியோடு இருக்கிற குழந்தைங்க அவங்களால அந்த கல்வியை எடுத்துக்க முடியணும், அவர்கள் படிப்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதுதான் நோ பேரியர் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன், அவங்களால அந்த இடத்த ரீச் பண்ண முடியணும், அந்த எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே வர முடியணும். அதுதான் வந்து அக்சசபிலிட்டி. யூசபிலிட்டி அப்படிங்கிறது அந்த யூசர் வந்து அந்த பர்டிகுலர் யூசர் யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த டிசேபிள் சைல்டோ ஹூஎவர் இட் இஸ், அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். வந்தால் மட்டும் பத்தாது, வந்து அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியணும். இதுதான் வந்து யூசபிலிட்டி. ஸோ அக்சசபிலிட்டினா வந்து ரீச் ஆகணும், அந்த சிஸ்டம்குள்ளே வர்றது. யூசபிலிட்டினா அந்த சிஸ்டமோட மெயின் விஷன் என்னவோ அதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து அந்த அகாடமிக்கில் எக்ஸல் ஆகணும், அதை யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து accessibility and usability. இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒரு விக்ட்ரி சிஸ்டமாக அமையும். ஸோ இதோட மெயின் கோல் என்ன, நமக்கு இதை இன்க்ளூட் பண்ணுறதுனால டு அஃபோர்ட் அ பர்சன் வித் டிசபிலிட்டி த சேம் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்வயர் இன்ஃபர்மேஷன், என்கேஜ் இன் இன்ட்ராக்ஷன் அண்ட் என்ஜாய் த சர்வீஸ் ஆஸ் அ பர்சன் வித்தவுட் அ டிசபிலிட்டி. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதோட பேரியர் என்ன, அதோட பில்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதோட ஒரே அல்டிமேட் கோல் ஆர் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டியோடு இருக்கிற அந்த குழந்தையினால் டிசபிலிட்டி இல்லாத குழந்தை என்னென்ன விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுமோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்குமோ, என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுவாங்களோ, எப்படி அவங்களுடைய கம்யூனிகேஷன் இன்டராக்ஷன் இருக்குமோ, அதே விஷயங்கள் இந்த குழந்தைக்கும் வரணும் அப்படிங்கிறத ஒரே ஒன்று தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட மோட்டிவ், மெயின் எய்ம் ஆர் வாட் எவர் இட் இஸ், கோல் என்ன வேணால் சொல்லலாம். இதெல்லாம் ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அக்சசபிலிட்டின்னு சொல்லிட்டோம், கடைக்கோடி மக்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி காலகட்டத்தில் கடைக்கோடி மக்களையும் போய் சென்று அடையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான். காற்று போக முடியாத இடத்துல கூட சோஷியல் மீடியாஸ் போயிடுது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜி வழியாக நம்ம வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனையும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான அக்சசபிள் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. These are technologies designed to be usable by everyone, including those with vision, hearing or motor impairment. So எந்த மாதிரியான ஒரு டிசபிலிட்டி இருந்தாலும் அந்த குழந்தைங்களாலையும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது வெப்சைட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு டெக்னாலஜியை வந்து எல்லா குழந்தைங்களும் யூஸ் பண்ணுற வகையில் வடிவமைக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது they can easily learn whatever it is. ஸ்க்ரீன் ரீடர்ஸ், அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இப்போ அவங்களால பார்க்க முடியல இல்லை படிக்க முடியல அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய வகையில் அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ரீட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இருக்கணும். மேக்னிஃபிகேஷன் சாஃப்ட்வேர், மேக்னிஃபை பண்ணி காட்டுறதுக்கு ஈஸி ரீடபிலிட்டிக்காக. கேப்ஷன்டு வீடியோஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கேப்ஷன்டு வீடியோஸ் வரும்போது அந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாய்ஸ் ரெக்கக்னேஷன் அண்ட் ரெஃப்ரெஷபிள் பிரெய்லி டிவைசஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸு, நிறைய சாஃப்ட்வேர்ஸு, நிறைய சிஸ்டம் டிவைசஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணது மூலிமா அதில்
அக்சசிபிலிட்டி வந்து நம்ம வைடன் பண்ண முடியும், ஈஸியாக எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் பார்ட்டாக இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூனிவர்சல் டிசைன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூனிவர்சல் டிசைன் அப்படின்னா எல்லாருக்குமே வேர்ல்டு வைட் ஒரே மாதிரியான ஒரு கல்வி ஆர் சிஸ்டம், வாட் எவர் இட் இஸ். ஸோ யூனிவர்சல் டிசைன் இஸ் த டிசைன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் என்விரான்மெண்ட் டு யூஸபிள் பை ஆல் பீப்புள் டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித்தவுட் த நீட் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டிசைன் லேட்டர். இதுதான் மீனிங். எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியணும். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட் ஃபார் அடாப்டேஷன். அந்த சிஸ்டம்காக இந்த குழந்தைங்க தங்களை சேஞ்ச் பண்ணிக்காமல் இந்த பேரண்ட்டோ இல்லை ஹூவர் அது யார் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த சிஸ்டம்காக மாறாமல் சிஸ்டம் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே ஏற்புடைய வகையில் வந்து அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, மறுபடியும் அந்த டிசைனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது செட் ஆகலை, இது ஃபிட் ஆகலை, இதனால் இதை இப்படி மாத்திரம் அதை மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஒரு யூனிவர்சல் டிசைன் மேக் பண்ணணும். வேர் அந்த யூனிவர்சல் டிசைனுக்குள்ளே டிசேபிள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நான் டிசேபிள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அவங்க கம்ஃபர்ட்டோட படித்து அதோட எக்ஸல் ஆகிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து நம்ம இங்கே யூனிவர்சல் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபிலசபிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டோன்ட் பில்ட் அ பில்டிங் அண்ட் தென் ஆட் அ ரேம்ப். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் நல்லா கட்டிட்டு ஒரு ஸ்டோரி 10 ஸ்டோரி 11 ஸ்டோரி பில்டிங் மாதிரி ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கில் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியல, டெலிவரி பர்சன் வர முடியல, வீல் சேர் தள்ள முடியல, ஸ்ட்ராலி வச்சுட்டு பேரண்ட் வர முடியல, இல்லை டிசேபிள் சில்ட்ரன் வர முடியல, வயசானவங்க வர முடியலன்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான என்ட்ரன்ஸு, ஒரு மாதிரியான ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது கீப் ஆன் ரிவைசிங் த பில்டிங். இட்ஸ் நாட் அண்ட் குட் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பில்டிங் கட்டும் போதே எல்லாருக்குமான ஒரு அக்சசபிலிட்டி வச்சு ஒரு வைடன் டோர் கிரவுண்ட் லெவலில் வச்சு அதில் வீல் சேர் போனாலும் சரி, ஸ்ட்ராலி போனாலும் சரி, லிஃப்ட் வச்சு, டெலிவரி பர்சன்ஸ் வந்தாலும் சரி, பெரிய வெஹிக்கிள்ஸ், வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்குமான ஒரு அக்சசபிலிட்டி வச்சு வைட் ஓப்பன்டு கிரவுண்ட் லெவல் ஒரு டோர் வச்சு நீங்கள் ஹை ரைஸ் பில்டிங் ஒன்று ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கீப் ஆன் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி யார் வந்தாலும் போனாலும் அவங்களுக்கு அக்சசபிலிட்டி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம இங்கே இன்க்ளூசிவ் எஜுகேஷன்லேயே அவங்க மீன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு அகடமிக் பெரிய ப்ராடனாக ஒன்று டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே பேசிக்லேருந்தே எல்லா குழந்தைங்களும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான அந்த சிஸ்டம், டீச்சிங், லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே யூனிவர்சல் டிசைன், காமன் டிசைன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இந்த யூனிவர்சல் டிசைன் சொல்லும்போது இதில் ஒரு 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு செக்லிஸ்ட். எதை வந்து நம்ம யூனிவர்சல் டிசைன் சொல்லுவோம், எதெல்லாம் இருந்தால் அது வந்து ஒரு யூனிவர்சல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டபிள் யூஸ். ஈக்விட்டபிள் யூஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த டிசைன் ஷுட் பி சேம் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இந்த டிசைன் வந்து இருக்கணும். டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து நமக்காக பண்ணியிருக்காங்க, நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லாமல் எல்லாருக்குமே சேம், எல்லாருக்குமே ஒன்று தான், உனக்கும் அதே வழி தான், எனக்கும் அதே வழி தான் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ரொட்டீனில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒன்றாயிடும். நீங்கள் வந்து ஸ்டேர்ஸில் போங்க, இந்த குழந்தைங்க வந்து ரேம்பில் வருவாங்க அப்படின்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரிதிங் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து இங்கே ஈக்விட்டபிள் யூஸ். ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டை எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் யூஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கும்போது அக்காமடேட்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ். அதாவது ஒரு சாய்ஸ் இருக்கணும். பீப்புள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பேஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி யூஸ் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க் கேன் பி ரெய்ஸ்ட் ஆர் லோயர்ட். ஹைட் டிஃப்ரென்ஸில் குழந்தைங்க இருப்பாங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி டெஸ்க்கு போட்டுட்டு அதில் எல்லா குழந்தைங்களும் உட்காந்து எழுதணும், படிக்கணும் அப்படின்னு யோசிக்க முடியாதுல்ல. அப்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற குழந்தையோ இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்கிற குழந்தைக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. அவங்க நின்றுட்டே எழுதுவாங்க, டிஸ்டன்ஸ் பத்தாது, ஹைட் பத்தாது. அப்போது அந்த டெஸ்க்கை லோயர் பண்ணுற மாதிரி, ரெய்சன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய லெவலுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணும்போதே எல்லாத்தையுமே இந்த மாதிரி பார்த்து எவ்ரிபடி கேன் யூஸ் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து யூனிவர்சல் டிசைன். அந்த யூனிவர்சல் டிசைன் வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். ஒரு பேனா பென்சிலில் இருக்கிறதுலேருந்து கம்ப்ளீட் சிஸ்டம், கரிக்குலம், டிசைனிங், ஃப்ரேமிங், ஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாத்துலேயும் எல்லாரும் யூஸ்
யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரது தான் வந்து யூனிவர்சல் டிசைன். அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாக ஈக்விட்டபிள் யூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் சிம்பிள் அண்ட் இன்ட்யூட்டிவ் யூஸ். சிம்பிள் அண்ட் இன்ட்யூட்டிவ் யூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ரொம்ப ஒரு மேனுவலை படித்து பார்த்து அது என்னன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் அது யாராக இருந்தாலும் ஈஸி லாங்குவேஜில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் வந்து இதை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் யூசேஜாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பெர்செப்டபிள் இன்ஃபர்மேஷன். பெர்செப்டபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சென்ஸ், அதாவது கண்ணு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை படிக்க முடியும், காது கேட்குறவங்களால மட்டும்தான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த சென்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, எந்த சென்சரி எபிலிட்டிஸ் இருந்தாலும் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். தட் இஸ் வீடியோ வித் ஆடியோ அண்ட் கேப்ஷன்ஸ். ஒரு வீடியோ கண்ணில் பார்த்தாலும் புரியணும், காதில் கேட்டாலும் புரியணும், அது இல்லாமல் அதை படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் அது புரிகிற மாதிரியாக இருக்கணும். இதுதான் வந்து பெர்செப்டபிள் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு டாலரன்ஸ் ஃபார் எரர். டாலரன்ஸ் ஃபார் எரர் அப்படின்னா அது சிம்பிளாக எப்படி சொல்லலாம், ஒரு ரூல் ஃபார் சேஃப்டி மெஷருக்கான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கணும், ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வராத வகையில் அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிற வகையில் நம்ம ஃபஸ்ட்டே டிசைன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இதில் காரிடாரில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த காரிடாரில் வந்து இப்போ கண்ணு தெரியாத ஒரு குழந்தை நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க தட்டி விழுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சில ஒரு ப்ராப்பர் ஹைட்டில் வந்துட்டு மற்ற விஷயங்கள் இருக்கிறதா இருக்கட்டும். இல்லைனா ஒரு வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டா, இல்லை ஒரு சிஸ்டமில் தப்பு பண்ணிட்டா நமக்கு எப்படி ஒரு அன்டூ பட்டன் இருக்குமோ திரும்பவும் வந்து அவங்க தப்பை போய் சரி பண்ணிக்கிற மாதிரி, இல்லை ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் பட்டன் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த இடங்களில் தப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தப்பை வந்து தவிர்ப்பதற்கான ஒரு முன்னேற்பாடாக சில விஷயங்களை ஃபஸ்ட்டே செய்யணும். அதுதான் வந்து இங்கே டாலரன்ஸ் ஃபார் எரர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து லோ ஃபிசிக்கல் எஃபர்ட் அப்படிங்கும்போது ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டயர்ட் ஆகக்கூடாது, நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் வந்து வரக்கூடாது. ஸோ எந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு குழந்தைங்க டிசேபிள் சில்ட்ரன் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டே யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சைஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் அப்ரோச் அண்ட் யூஸ். Appropriate space is provided for reach and manipulation regardless of user's body size and posture. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களால ரீச் பண்ண முடியணும், இனாஃப் ரூம் இருக்கணும், யாருக்காக இருந்தாலும் அதை ரீச் பண்ணுறதுக்கு, டச் பண்ணி பார்க்கறதுக்கு, அங்கே இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, அவங்க எந்த வகையான எந்த மாதிரியான உடல் அமைப்போடு இருந்தாலும் உருவ அமைப்போடு இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே இருக்கிற திங்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சைஸும் ஸ்பேஸும் அப்ரோச்சும் வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து முக்கியமான 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா தென் ரியலி தட் இஸ் அன் யூனிவர்சல் டிசைன். அது வந்து எல்லா குழந்தைங்களாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் இன் வேரியஸ் என்விரான்மெண்ட்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் யூனிவர்சல் டிசைன்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதோட பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து அதை எப்படி வேரியஸ் என்விரான்மெண்ட்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 3 செட் ஆஃப் கைடிங் பிரின்சிபல்ஸ். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக 3 விஷயங்கள் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி யூனிவர்சல் டிசைன் பிரின்சிபல்ஸ் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம், 7 பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு 3 கான்செப்டை மெயினாக சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட், ரெப்ரசன்டேஷன், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது மெயினாக என்ன அப்படின்னா டீச்சிங்காக, ஒரு டீச்சருக்காக வந்துட்டு இந்த 3 விஷயத்த சொல்கிறாங்க. டீச்சர் தான் வந்துட்டு ஒரு பில்லர் ஆஃப் அ கிளாஸ் ரூம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்னென்னா டு ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன். அந்த குழந்தைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் மோட்டிவேஷனையும் வந்து உருவாக்குறது. அதாவது அவங்க ஏன் ஒய் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஒரு பதில் அந்த குழந்தைங்க வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏன் இது கற்றுக்கணும், இது என்ன அது என்ன அப்படிங்கிற அந்த ஒய் கொஷினை வந்து the why question of learning அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து அவங்க இங்கே கொண்டு வரணும். அதுதான் வந்து என்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கும்போது வாட், இந்த வாட் இது என்ன அப்படிங்கிற வாட் கொஸ்டின் தான். அதாவது ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜஸ்ட் ஒரு சாக் அண்ட் டாக் மெத்தடாக இல்லாமல் டயக்ராம்ஸோ வீடியோஸோ மாடல்ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது என்ன அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு புரியும். அதுதான் வந்துட்டு அங்கே ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கும்போது ஹவு, அதுக்கான ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டூடெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கிறது. ஒரு போஸ்டர் மேக்கிங் பண்ண சொல்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்கிறது, ரிட்டன் எக்ஸாம் மூலிமா, இல்லை ஓரல் ப்ரெசன்டேஷன்ஸ் மூலிமா, இந்த மாதிரி பல விதங்களாக அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைங்கள சொல்ல வைக்கிறது. இதுதான் வந்து ஆக்ஷன், அதுக்கான எக்ஸ்பிரஷன், ஹவ் அப்படிங்கிறதுக்கான பதில். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், ஒரு டீச்சர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து யூனிவர்சல் டிசைன் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. யூனிவர்சல் டிசைன் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கும்போது அங்கே வந்து முக்கியமாக ஒரு 4 விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா POUR, போர் அப்படின்னு சொல்கிறோம். போர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பர்சீவபிள், ஆப்பரபிள், அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ரோபஸ்ட். இது என்ன 4 விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். பர்சீவபிள் அப்படின்னா கேன் ஐ see it or hear it, அதுதான் பர்சீவபிள். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபரன்ஸ் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லாராலையும் அந்த இன்ஃபர்மேஷனை சீக் பண்ண வகையில் ப்ரெசென்ட் பண்ணணும். பார்க்குறவங்களாலையும் கேட்குறவங்களாலையும் பேசுகிறவங்களாலையும் யாராக இருந்தாலும் அதை வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். யூசர் மஸ்ட் பி ஏபிள் டு see it or hear it. அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்வால் கண்ணில் ஒரு இமேஜை பார்க்க முடியாது, அதே மாதிரி ஒரு டெஃப் ஸ்டூடெண்ட்னால ஒரு சவுண்டை வந்து கேட்க முடியாது. அப்போது அந்த இமேஜ்க்கு ஒரு ஸ்க்ரீன் ரீடரோடு போட்டு இருக்கும்போது அது என்ன இமேஜுங்கிறது கேட்டு அந்த பிளைண்ட் சில்ட்ரன் புரிஞ்சுக்குவாங்க, அது என்ன இமேஜுங்கிறத பார்த்து அந்த டெஃப் சில்ட்ரன் புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இங்கே பர்சீவபிள். இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை தான் வந்து யூனிவர்சல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம எப்படி இந்த யூனிவர்சல் டிசைன் எல்லாரும் கற்றுக்கிற மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரபிள் அப்படிங்கும்போது யாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியும். கேன் ஐ யூஸ் தி கண்ட்ரோல்ஸ், அதுதான் வந்து இங்கே மெயினாக. என்னால் அந்த பட்டன்ஸையோ மெனூஸையோ எல்லாத்தையும் கிளிக் பண்ண முடியணும், ஆப்ரேட் பண்ண முடியணும், யூஸ் பண்ண முடியணும். எல்லா விதமான குழந்தைங்களாலையும் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். அதுதான் வந்து ஆப்பரபிள். அண்டர்ஸ்டாண்டபிள் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈஸியாக புரியக்கூடிய வகையில் இருக்கணும், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இருக்கணும். அண்ட் ஃபைனலி ரோபஸ்ட்னா இட் மஸ்ட் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் அண்ட் அசிஸ்டிவ் டிவைஸ். எல்லாராலையும் எல்லா மாதிரியான டிஃப்ரெண்ட் ஹைஃபையாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கான டிவைசஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நார்மல் மொபைல்லேருந்து மற்ற எல்லா டிவைசஸ்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ சாஃப்ட்வேரோ ஆப்போ வாட் எவர் இட் இஸ் அது வந்து எல்லா டைப் ஆஃப் டிவைசஸ்லையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை தான் வந்து நம்ம UD ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பர்சீவபிளாக இருக்கணும், ஆப்பரபிளாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், அண்ட் ரோபஸ்ட்டாக இருக்கணும். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு POUR. அண்ட் ஃபைனலி அப்ளிகேஷன் ஆஃப் UD இன் எஜுகேஷன். முக்கியமாக இந்த யூனிவர்சல் டிசைன் பார்த்தோம், பிரின்சிபல் பார்த்தோம், இவ்வளவும் பார்த்தோம். இதை எதில் அப்ளை பண்ணணும்? நம்ம எஜுகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்காக தான். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு பேசியிருக்கோம் இல்லையா, அதில் எப்படி இந்த யூனிவர்சல் டிசைனை கொண்டு வர்றது? ஃபஸ்ட்டு டிசைனிங் அ கிளாஸ். ஒரு கிளாஸை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும், கிளாஸை வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது ஃபஸ்ட்டே சொன்ன விஷயங்கள் தான். இந்த கிளாஸில் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கணும். நீங்கள் ஒரு கிளாஸுக்காக ஒரு சிலபஸ் செட்டப் பண்ணுறீங்க, ஒரு ஃபிசிக்கல் பெஞ்சு, போர்டு, லைட் இதெல்லாம் செட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணுறீங்க, இல்லை அங்கே வந்து டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் வந்து கொண்டு வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எல்லா குழந்தைகளும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் அமையணும். இதுதான் வந்து டிசைனிங் அ கிளாஸஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஒரு கிளாஸ் அப்படின்னா அது வெறும் சேர் பெஞ்ச் மட்டும் கிடையாது இல்லையா. பெஞ்சு, போர்டு, சேர், லைட் போட்டால் அது கிளாஸ் ரூமாக மாறிடாது. அங்கே அந்த ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் இருக்கணும், அங்கே வந்து டீச்சிங்கும் லேர்னிங்கும் நடக்கணும். அப்போ தான் வந்து அது உண்மையான கிளாஸ், கம்ப்ளீட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸ் டிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சுவல் டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 8 விஷயங்கள் ஃபாலோ ஆகணும். அதுதான் வந்து அப்ளிகேஷன் டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, கிளாஸ் நடக்கும்போது, டீச்சிங்கும் லேர்னிங்கும் நடக்கும்போது இந்த யூனிவர்சல் டிசைன் அப்ளை ஆகணும் அப்படின்னா இந்த 8 விஷயங்களும், இந்த கீ ஏரியாஸும் வந்து அப்ளை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கும்போது அடாப்ட் ப்ராக்டிசஸ் தட் ரிஃப்ளெக்ட் ஹை வேல்யூ ஆஃப் டைவர்சிட்டி. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், எல்லா குழந்தைங்களும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி, எந்த குழந்தைகளும் ஏலியன் ஃபீல் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து இருக்கணும். எல்லாருமே உள்ள வந்து அது அந்த டைவர்சிட்டி இல்லாமல் இன்க்ளூட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்சஸ்.
ஃபிசிக்கல் ஆக்சஸ் பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் அது லேபாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், கிளாஸ் ரூமாக இருக்கலாம், எல்லாருக்குமே அதை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். அது ஃபிசிக்கல் ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு டெலிவரி மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது மல்டிபிள் மோட்ஸ், வேறு மெத்தடில் வந்து அந்த டீச்சர் வந்து டீச் பண்ணணும். லெக்சர்ஸு, குரூப் ஒர்க்ஸு, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வெப் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களாலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். சில குழந்தைங்க ஆடிட்டரி லேர்னராக இருப்பாங்க, சில குழந்தைங்க விஷுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில குழந்தைங்க கினஸ்தட்டிக் லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டெலிவரிஸ் வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸும் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப்ஸ், வீடியோ, ஆடியோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு எல்லாருக்குமே ஈஸியாக accessible இருக்கக்கூடிய வகையில் அமையணும். அண்ட் இன்டராக்ஷன், என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் கம்யூனிகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இன்டராக்ஷன். எந்த இடத்துலையுமே டிசேபிள் சில்ட்ரன்னு லோன்லியாவோ ஏலியனைஸ்டாவோ ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இவங்க கூட போய் படிக்கிறமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமோ, இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணமோ டீச்சருக்கும் வந்துடக்கூடாது. ஸோ இந்த இன்டராக்ஷன், கம்யூனிகேஷன், ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் எந்த விஷயம் நடந்தாலும் அதில் ஃபீட்பேக் தான் வந்து நம்மளை அதை முன்னோக்கி எடுத்து செல்லும். அந்த வகையில் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க எங்கே இருக்காங்க, எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கும்போது ரெகுலராக அசஸ்மெண்ட் இருக்கணும். பட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு ப்ராசஸ் மூலியமாக மட்டும் இருக்கா. எல்லா குழந்தைங்களும் 40 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் அசஸ்மெண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும்போது தான் வந்து உண்மையான அதோட இது இம்ப்ரூவ்மெண்ட் என்னங்கிறது தெரியும். அது எந்த அளவுக்கு இன்கல்கேட் பண்ணி எந்த அளவுக்கு அது ப்ராப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் ஒன் இஸ் அகாமடேஷன். பிளான் ஃபார் அடிஷ்னல் ஹெல்ப்ஸ் லைக் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர்ஸ். அதாவது ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரனுக்காக இருந்தாலும் சரி, அந்த யூனிவர்சல் டிசைனில் வந்து என்ன ஆகணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் தட் யூனிவர்சல் டிசைன் மைட் மிஸ், லைக் ஹையரிங் அண்ட் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் ஆர் ப்ரொவைடிங் அ பிரெய்லி கீபோர்ட். எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற வகையில் பார்க்கணும். அதுதான் வந்து பில்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்விரான்மெண்ட். எந்த வகையில் எதெல்லாம் செஞ்சால் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வி ஃபினிஷ் அவர் யூனிட் 3 இன் கிரியேட்டிங் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல். ஸ்டே டியூன் ஃபார் யூனிட் 4.